2050 அப்போ முஸ்லிம்களோட எண்ணிக்கை இங்க ஜாஸ்தி ஆயிரும், இந்துக்களை அழிக்க பிளான் பண்றாங்கன்னு ஒருத்தர் டேட்டாவோட பேசுறேன்னு நல்ல அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பேசுறதுக்கு அவர் முதல்ல வெட்கப்படணும். ஃபர்ஸ்ட் இங்க யாருடைய நம்பிக்கையில அழிச்சிட முடியாது அண்ட் அது இப்ப இங்க பிரச்சனையுமே கிடையாது. 2020 PEW ரிசர்ச் படி குளோபல் ரிலீஜியஸ் பாப்புலேஷன் கிறிஸ்டியானிட்டி 28.8% இருக்காங்க, முஸ்லிம்ஸ் 25.6% இருக்காங்க, ஹிந்துஸ் 14.9% இருக்காங்க. ஆமா, இந்த டேட்டா அப்படி பார்த்தோம்னா ஹிந்துஸ் முஸ்லிம்ஸையும் கிறிஸ்டியன்ஸையும் விட உலக அளவுல கம்மியா தான் இருக்காங்க. அதுக்குன்னு நம்மளுடைய ஹிந்து பாப்புலேஷன் குறையுதுன்னு அர்த்தம் கிடையாது. 2010 முஸ்லிம்ஸ் 23.8% இருந்தாங்க, ஆனா 2020 25.6% ஆகியிருக்காங்க. குறிப்பா தமிழ்நாட்டுல முஸ்லிம்ஸோட பாப்புலேஷன் 5.8% தான், கிறிஸ்டியானிட்டியோட பாப்புலேஷன் 6.2% தான், ஆனா ஹிந்துஸ் நம்ம 87.6% இருக்கும். இதுல எங்கிருந்து ஹிந்துஸ்க்கு பிரச்சனை வந்துருது? ஹிந்துஸோட பாப்புலேஷன் உலக அளவுல இது வரைக்கும் ஸ்டேபிளா தான் இருந்துட்டு இருக்கு. எக்ஸாக்டா சொல்லணும்னா இந்துடைய பாப்புலேஷன் 2010 103 கோடி, அதே 2020 120 கோடி. கிட்டத்தட்ட இந்த 10 வருஷத்துல இந்துக்கள் 17 லட்சம் உயர்ந்திருக்காங்க. இதுல என்ன நீங்க குறைன்னு கண்டுபிடிச்சீங்க? இட்ஸ் a growth without explosion. ஆமா, முஸ்லிம்களுடைய growth அதிகமா தான் இருக்கு, ஆனா அது எதனாலன்னு இருக்குல்ல, அது எதனாலனா ஆப்பிரிக்காலையும் மிடில் ஈஸ்ட்லயும் ஹையர் ஃபெர்டிலிட்டி ரேட் ஒண்ணு, ரெண்டாவது அங்க இருக்கக்கூடிய யங்கர் பாப்புலேஷன், இதனாலதான் உலக அளவுல முஸ்லிம்ஸுடைய பாப்புலேஷன் அதிகமா இருக்கு. ஆனா இந்துஸுடைய growth ஸ்டேபிளாவும் ஸ்ட்ராங்காவும் தான் இருக்கு. அண்ணாமலை இந்த டேட்டாவெல்லாம் யூஸ் பண்றது எதுக்கு? இந்துக்களை பயமுறுத்தி ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்க்காகவும் அதை வச்சு இங்க மத அரசியல் செய்யறதுக்காக மட்டும்தான். அதை ஒரு நாளும் இங்க தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துக்கவும் மாட்டாங்க, அது இங்க ஒர்க் அவுட்டும் ஆகாது.